வணக்கம். சிஆர் கிச்சன் மதுரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் தக்காளி கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வெங்காயம், 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், மஞ்சத்தூள், உப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடானோன்னே நம்ம தாளிக்கிற பொருளை போட்டுக்கிடுவோம். நல்லா பொரிஞ்சோடனே இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்ருங்க. காரத்துக்கு இதில் பச்சை மிளகா தான், இப்போ தக்காளியும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம வேக வச்சு பாசிப்பருப்பு போட்டுக்கிடுவோம். அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்ருங்க. இப்போ அது கொதிச்சு வந்தோடனே இது கூட தேவையான அளவு தேங்காய் பூ, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் இட்லி தோசைக்கும் இதை வச்சுக்கலாம், சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சிஆர் கிச்சன் மதுரைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.